செய்தியாளர் ரமேஷ் இது தொடர்பாக விவரிக்க கேட்போம். ரமேஷ், இப்போ பல்வேறு கேள்விகள் கிரீஷ் ஜோடங்கர்கிட்டையும் செல்வ பெருந்தகை அவர்கள்கிட்டையும் செய்தியாளர்கள் முன் வச்சாங்க. குறிப்பாக அவங்க சொல்லக்கூடியதுலேருந்து புரிஞ்சுக்கிறது நாளுக்கு நாள் இந்த கூட்டணி வலுப்பெற்று கொண்டு தான் இருக்கிறது. இவர்களுடைய கோரிக்கைகள் சொல்கிறாங்க, அவங்க பரிசீலிப்பதா திமுக தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இது போன்று பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் அவங்க பேசினதுடைய முக்கிய அம்சம் என்ன, விவரிங்க. திமுக காங்கிரஸ் கட்சி இடையே 1 மணி நேரம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, அதே மாதிரி மேலிட பொறுப்பாளர் கிரீஷ், இந்த 2 பேருமே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தாங்க. பல்வேறு விஷயங்களை தெளிவுபடுத்தியிருந்தாங்க. குறிப்பா திமுக காங்கிரஸ் கூட்டணி நம்பிக்கையான கூட்டணியா, உறுதியான கூட்டணியா இருக்கு அப்படிங்கிறத செல்வ பெருந்தகை சொல்லியிருந்தாரு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவோட தான் நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம். காங்கிரஸ் கட்சிக்கு என்ன தேவை அப்படிங்கறத திமுக கிட்ட சொல்லியிருக்கோம். திமுக தரப்புல காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் நாங்க பரிசீலிக்கிறோம், திமுக தலைமையிடம் கொண்டு சொல்றோம் அப்படின்னு திமுக பேச்சுவார்த்தை குழு சொல்லியிருக்காங்க. இன்றைய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையாகவும் ஒரு வெற்றிகரமான பேச்சுவார்த்தையாகவும் இருந்தது அப்படிங்கிற தகவலை செல்வ பெருந்தகை சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி இடையே எந்த பிரச்சனையும் இல்ல, இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு வலுவான கூட்டணியா இருக்கு அப்படிங்கிறதையும் செல்வ பெருந்தகை சொல்லியிருந்தாரு. மேலிட பொறுப்பாளர் சூடங்கரும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு வலுவான கூட்டணியா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பின் மூலமா சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி செல்வ பெருந்தகையிடம் செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை முன் வச்சப்போ காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோட பேச்சுவார்த்தை நடத்துறதா ஒரு தகவல் வெளியாகி இருந்தது அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல காங்கிரஸ் கட்சி திமுகவோட தான் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கிறிஸ்துவடங்கர் சொல்லியிருந்த கருத்து மாற்றி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. கிறிஸ்துவடங்கர் தேர்தல் சமயத்துல எல்லா கட்சிகளும் காங்கிரஸோட பேசதான் செய்வாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா திமுக காங்கிரஸ் இடையே மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடக்குது, காங்கிரஸ் கட்சி திமுகவோட தான் பேச்சுவார்த்தை நடத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. இன்றைக்கு நடைபெற்ற பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது திமுக காங்கிரஸ் கட்சி இடையே ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தையாக தான் இருந்தது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்பவே எங்களுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கி தரணும்னு கேட்கிறாங்க. அதே மாதிரி குறைந்தது 35 தொகுதிகள் அப்படிங்கிறது காங்கிரசினுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா திமுக தரப்புல கடந்த முறை ஒதுக்கீடு செய்த 25 அப்படிங்கிற நம்பர்ல இருந்து 1-2 கூட குறையும் அல்லது கூடுதலாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய பேச்சுவார்த்தை முடிந்த நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இப்போது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். அதனால காங்கிரஸ் கட்சியுடன் எந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு திமுகவின் பேச்சுவார்த்தை குழு முதலமைச்சரிடம் சொல்லுவாங்க. அதற்கு பிறகு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக மறுபடியும் காங்கிரஸ் கட்சியை அழைப்பாங்க. அப்போதுதான் இந்த தொகுதி எண்ணிக்கை, எந்தெந்த தொகுதி அப்படிங்கறதெல்லாம் உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே திமுக காங்கிரஸ் இடையே இன்றைக்கு எந்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகவில்லை. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அடுத்தடுத்த நாட்கள்ல நடைபெறும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.